ஹாய், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மஷ்ரூம் வச்சு எல்லாம் ஃபுட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்ததுனா நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு, அப்புறம் வெங்காயம் எடுத்துப்போம். எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டால் வேலை மிச்சம். அடுத்து நம்ம சிப்பி காளான் எடுத்துப்போம். அதையுமே மிக்சியில் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கட்லெட் சாஃப்டாகவே இருக்கும். அப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நார்மலாக நம்ம எப்போ ஆரம்பிக்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃபைனாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். வெங்காயமும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லபடியாக நல்லா டார்க்காக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நம்ம வதக்க வேண்டியதான். நார்மலாக எல்லாத்தையும் கத்தி வச்சு கட் பண்ணியும் செய்யலாம். நமக்கு வேலை மிச்சம்ன்றதுனால மிக்சியில் போட்டு எடுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கொஞ்சம் நேரம் நம்ம விட்டு நல்லா டார்க்காக நம்ம வர வரைக்குமே நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா அது தண்ணி விட்டு வரும். கொஞ்சம் அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை இது பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அது வரைக்கும். அந்த கேப்பில் இங்கே நம்ம 2 உருளைக்கிழங்கு நம்ம தண்ணியில் வேக வச்சிடலாம். அப்புறம் கேரட்டுமே பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் போட்டு ஒரு சின்னதாக ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். அதுவுமே சின்ன சின்ன பீஸாக இருக்குது. இப்போது இது எல்லாமே ரெடியானதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி தான் இருக்கும். மஷ்ரூம் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம்ல அதையும் கேரட்டையும் வச்சு நம்ம ஃபைனாக ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுருப்போம். அதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஹார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம மஷ்ரூம் கட்லெட்டோட ஸ்டஃபிங்கு. இதில் கொஞ்சம் மைதா மாவு, அதுக்கப்புறமா கரம் மசாலா எல்லாமே தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் உப்பு நார்மலாக நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மேக்னேட் பண்ணி வச்சுருங்க அப்படியே. அதுக்கப்புறம் இன்னொரு இதில் கடலை மாவு தனியாக எடுத்துக்கோங்க. கடலை மாவோட கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிப்போம். மிளகுத்தூள் ப்ளஸ் நம்ம அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா தண்ணி ஊற்றி ஓரளவு லிக்யூடாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்ததை இது மாதிரி ரவுண்டாக நம்ம ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ரஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே உள்ள கிறிஸ்பினஸ்க்காக இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதையுமே மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ரஸ்க்கு தூள். இதை தான் நம்ம மேலே கோட்டிங் கொடுக்க போகிறோம். அப்புறம் நம்ம ஒரு தோசைக்கல்லில் எண்ணெயை நிறையா ஊற்றி ஒரு ஆஃப் இது நினைக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம வச்சுருந்த கட்லெட்டை கடலை மாவு மிக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நினச்சி நம்ம ரஸ்க்கு கோட்டிங் கொடுத்து நார்மலாக நம்ம தோசைக்கல்லில் போட்டுற வேண்டியதான். இது ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம கட் பண்ணி போடுறதுனால வெஜிடபிள்ஸை போடலாம். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு டக்குன்னு முடிச்சிட்டோம். அப்படின்றப்போ இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு மஷ்ரூம் நார்மலாக சாப்பிட பிடிக்கல, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்லாம். ரொம்ப குயிக்கான டைமில் எனக்கு ஒரு மஷ்ரூம் ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா இதை வச்சு தாராளமாக செய்யலாம். இது நான் வீடியோ எடுத்துகிட்டே உங்களுக்கு நான் பண்ணுறதுனால எனக்கு ஒரு கையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு அதில் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். தோசைக்கல்லில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாதி இது கட்லெட் நனைகிற மாதிரி நம்ம எண்ணெய் வச்சுக்கணும். அப்போ தான் 2 பக்கமும் ஈவனாக நமக்கு குக் ஆகும். ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி நம்ம போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ஈவனாக குக் ஆகும். பார்த்தீங்கன்னா கலருமே நல்லாயிருக்கும். ரொம்ப கருகி போயிடாமல் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்குமே. இந்த மாதிரி கலர் சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். காளான் நம்ம நிறையா ஆட் பண்ணதுனால வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை காளான் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. கட்லெட் பார்க்கும்போதே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது எப்படா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, டேஸ்ட் பண்ணி போவோம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிஜமாவே செம்மையாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஏன்னா நான் மஷ்ரூம் வச்சு கட்லெட் ட்ரை பண்ணதே கிடையாது. இட்ஸ் வேறு லெவல் சொல்ல போனால். உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங்கு மஷ்ரூம் ஃப்ளேவரோட, வெளியில் அந்த ரஸ்கோட அந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. My mind voice randomly for no reason. சமைக்கிறது கூட பெரிய மேட்டரே இல்லை. க்ளீன் பண்ணுமே யார் பட்டு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.